வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு. அதுவும் நம்ம தாய்மொழின்னா இன்னும் அதிகம். நம்ம உணர்வுகளை தாய்மொழியில வெளிப்படுத்துறது நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல தாய்மொழியை தாண்டி வேற மொழியோட தேவை ஏற்படும். எப்பன்னா திட்டும் போது. ஆபீஸ்ல மேலதிகாரிகள் இங்கிலீஷ்ல காச்சு மூச்சுன்னு கத்துனாங்கன்னா மனுஷன் திட்டினதான் திட்டினான், இங்கிலீஷ்ல திட்டான், நல்ல வேலை அப்படின்னு இருக்கும். ஏன்னா உணர்வுல கலந்த ஒரு மொழிக்கும் பெரும் தொடர்பு மொழிக்காக பயன்படுத்துகிற ஒரு மொழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இன்னும் செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பார்த்தா அவங்க நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. பட் இந்த லைக், ஆப்வியஸ்லி, அண்ட் இந்த வார்த்தையெல்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க. சம்பந்தமில்லாத இடத்துல கூட உங்களுக்கு கேஷுவலா வந்து விழும் அந்த வார்த்தை. இன்னும் நம்ம மக்கள் இந்த பியூட்டிங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆமா, கால்ல அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். பியூட்டி என்னன்னா டாக்டருக்கும் கால்ல அடிபட்டிருக்கு அப்படின்னுவாங்க. டாக்டருக்கு அடிபட்டதுல என்ன பியூட்டி இருக்க முடியும்? அது அழகுன்ற அர்த்தத்துல அந்த இடத்துல பயன்படுத்த மாட்டாங்க. பட் அந்த வார்த்தை அவங்களுக்கு என்னமோ அந்த இடத்துல ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கும். இல்ல கண்டினியூஸா பேச வார்த்தைகள் கோர்வையா வராதப்போ ஏதோ வாய்க்கு வந்த ஒரு வார்த்தைய சொல்றது. தமிழ்ல சும்மான்னு ஒரு வார்த்தைய நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னு யோசிச்சா அத ஒரு தனி எபிசோடே போடணும். அது மாதிரி இந்த ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுறது நமக்கு ஒரு வழக்கமாவே இருக்கு. என்னுடைய நண்பர் மதி சொல்லுவாரு, அவரோட நண்பர் ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் ஓ ஷிட் அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு முறை ஒரு ஃபுட் எல்லாரும் சாப்பிட்டாங்களா, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சாம். அதுக்கு அவர் சொன்னாரா, ஓ ஷிட் சூப்பரியா அப்படின்னாராம். எவ்வளவு ஒரு அபத்தமா இருக்கு. ஷிட்னு ஆங்கிலத்துல ஈஸியா சொல்லிடுறோம், தமிழ்ல சொல்றதுக்கு ரொம்ப அருவருப்பு படுவோம்ல. சரி, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சிறுகதை பகிர்ந்துக்க போறேன். அந்த கதையோட பேரு மொழி எதிர்ச்சி. கதையை எழுதியவர் கோபி கிருஷ்ணன் அவர்கள். இந்த கதை 90கள்ல வெளிவந்த கதை. தன்னுடைய மனைவிக்கு ஒரு உடல்நல பிரச்சனைன்னு டாக்டர் கிட்ட கன்சல்டிங்காக ஒருத்தர் வருவாரு. டாக்டருக்கும் அவருக்கும் இடையில நடக்கிற அந்த உரையாடல் தான் இந்த கதை. அவர் இப்படி ஆரம்பிப்பாரு. பிரச்சனைன்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்லங்க. கொஞ்ச நாளாவே என் மனைவி சிடுசிடுங்கிறா, என்கிட்ட எரிஞ்சு விழறா, குழந்தைங்களை போட்டு அடிக்கிறா, சமாதானப்படுத்தினா கூட அவளுக்கு கோபம் வந்துருதுங்க. இப்ப டாக்டர் சொல்றாரு, பரவாயில்ல, எதுனாலும் சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முழுசா தெரிஞ்சாதான் என்னால உதவ முடியும். நான் கேக்குறதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. உங்க வீட்டுல ஏதாவது சிக்கலா? சிக்கல்னு என்னத்தங்க சொல்றது, கொஞ்ச நாளா வியாபாரம் சரியில்லை, ஒருவேளை அதனாலதான் ரிலாக்ஸேஷன் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாளோன்னு நினைக்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க? அட அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க மேற்கொண்டு விவரம் கேளுங்க. சரி, நல்லா ஆழ்ந்து தூங்குறாங்களா? தூங்குறா, ஆனா சில வேளையில ரிலாக்ஸேஷன் ஆகி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் படுத்து தூங்குறதுக்கு 2 மணி கூட ஆயிடும். என்ன சொன்னீங்க? அட அது ஒண்ணும் இல்ல டாக்டர், நீங்க மேற்கொண்டு கேளுங்க. வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடுறாங்களா? தினமும் குளிக்கிறாங்களா? ஏதோ சாப்பிடுறாங்க, ஆனா ரிலாக்ஸேஷன் ஆயிட்டா சாப்பாடு இறங்காது. தினம் குளிப்பா, ஆனா எப்பவாவது ரிலாக்ஸேஷன் ஆனா குளிக்க மாட்டா. என்னங்க சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல டாக்டர், உங்களுக்கு மேற்கொண்டு என்ன விவரம் வேணும்னு கேளுங்க. அவங்களுக்கு எப்பவாவது தலையில அடிபட்டிருக்கா? அவ பண்ற கூத்து தாங்காம எனக்கு ரிலாக்ஸேஷன் ஆகி அப்புறம் நான் ஒரு குச்சி எடுத்து ஒரு போடு போட்டேன் பாருங்க, மண்டை உடைஞ்சு போய் 4 தையல் போடுற மாதிரி ஆச்சு. அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னீங்க? டாக்டர் நீங்க மேற்கொண்டு கேளுங்க. நான் மேற்கொண்டு உங்ககிட்ட கேட்கணும்னா நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சாதான் முடியும். நீங்க நடுவுல ஏதோ ஒரு வார்த்தையை உபயோகிச்சீங்க, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அட என்ன டாக்டர், தமிழ்ல தானே பேசுனேன், உங்களுக்கு புரியலையா? இல்லங்க, நீங்க ஏதோ ரிலாக்ஸேஷன் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க, அத நீங்க வேற ஏதோ ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துறீங்க. அது என்னன்னு தெளிவா சொல்லலைன்னா என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்க. நீங்க என்ன அர்த்தத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்க? அது சும்மாங்க, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு அப்படியே டை கட்டி அப்படி ஸ்டைலா சிகரெட் புடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தாங்க இதுவும். எனக்கு சத்தியமா புரியல என்ன சொல்ல வரீங்க. இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கெல்லாம் என்னங்க பெருசா அர்த்தம் இருந்துற போது? சும்மா தசு புசுன்னு 4 வார்த்தை விடுறதெல்லாம் ஒரு ஸ்டைலுக்கு தானங்க. இந்த ரிலாக்ஸேஷனும் அதே மாதிரிதான், சும்மா ஸ்டைலுக்கு நடுவுல அங்க அப்படியே அந்த வார்த்தையை விடுறதுதான். இதுக்கெல்லாம் போய் நீங்க அர்த்தம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த டாக்டருக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படிங்கறதோட இந்த கதை முடியுது. அந்த பேஷண்ட பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி இல்ல, ஒரு ஸ்டைல் அப்படின்னு தான் அவர் நினைச்சிருக்காரு. இப்படியாக டாக்டருக்கு மொழி எதிர்ச்சி கொடுத்தார் கன்சல்டிங்க்கு வந்தவரு. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை தானே கதையா எழுதுறாங்க. அந்த மாதிரி தருணங்களையும் அந்த மாதிரி மனிதர்களையும் நினைவுபடுத்துற மாதிரி இருக்குல்ல இந்த கதை. பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லுங்க. நன்றி.